சார் உண்மையிலே சொன்னோம்னா அந்த மனுஷன் தான் ஜனநாயகனா இருக்காரு. அவர் பேர் படத்துக்கு மட்டும் இல்ல, அவரே ஜனநாயகனா இருக்காரு. சார் 60 கிலோமீட்டர் ஸ்பீடு சார் ஹைவேஸ் பஸ். அவர் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் சார் போவார். எல்லாரும் திட்டுறாங்கல்ல அவரை. போகும்போது நீங்க பாத்தீங்களா வீடியோ? பக்கத்துல வராத, போ போ போன்னு டிரைவரை குறைப்பார். அதிமுக என்ன கொடுத்தாங்க? கொத்தடிமை, டயர் நக்கி, எப்படிப்பட்ட இருக்கணும். அதே நாம் தமிழர் போங்க, நாய் டம்ளர் அவங்களுக்கு கொடுக்குறது. இப்போ அந்த மாதிரி லைன் பொம்பளை பொறுக்கி சீமா, நாய் டம்ளர் இப்படி ஒன்று கொடுக்குறது. கமலஹாசனுக்கு என்ன சொன்னாங்க? அவரோட பிறப்பு வச்சு அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர் சொல்லி சொன்னாரா இல்லையா? இப்போ எங்களை தாவேக்காவை என்ன சொல்றாங்க? தற்குறி, அணில் குஞ்சுன்றாங்க. ஆனா நம்ம அவங்களை என்ன சொல்றோம்? மரியாதையா நண்பா நண்பின்ற. போன தலைமுறை எங்க தாத்தாவத்த நல்ல தலைவர்கள், தேசிய தலைவர்கள் சொல்லு அப்படின்னா காந்தி, நேரு, காமராஜர் ரெஞ்சுக்கு எங்க சொல்லுவார். எங்க அப்பா கிட்ட கேட்டீங்கன்னா, எங்க அப்பாவோட ஜென்ரேஷன்ல கேட்டீங்கன்னா அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், மேபி காமராஜர் கூட உள்ள வரலாம், எல்லாரையும் சொல்லுவாங்க. எங்க ஜென்ரேஷனுக்கு நாங்க யார் சார் சொல்லுவோம்? உங்க ஜென்ரேஷன் யாருமே இல்லையா சார்? யாருமே இல்லை சார். அவர் ஒரு வீட்டுக்கு போகணும்னா திண்டுக்கல் போகணும், சேலம் போகணும், திருப்பூர் போகணும். அப்போ ஒரு மாவட்டத்திலையும் பர்மிஷன் வாங்கணும். எல்லாமே உங்களுக்கு தெரியும், புரோட்டோகால் இஷ்யூஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ப்ராக்டிக்கலாகவே போக முடியாது. ஏனென்றால் அங்கே போனீங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் நின்றுடும், கார் ரோட்டில் நிற்கும். அங்கேருந்து ஒரு 600 மீட்டர் 500 மீட்டர்ஸ் நீங்கள் உள்ள அப்படி குறுகிய சந்தில் உள்ள பூந்து போய் தான் அவங்கள பார்க்கணும். இது அவரை வச்சுட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடையாது. ஏன்னா 2 பக்கமும் வீடு, 2 பக்கமும் ரோடு, எங்கே இருந்தாலும் எகிரி குச்சிரும். இவர் போறாருன்னா இந்த பக்கம் சந்து, அந்த பக்கம் சந்து இருக்கு சார். நமக்கு அந்த ரூட்டு தெரியாது, அவனுக்கு தெரியும்ல. உள்ள வந்துட்டாங்க இங்கே பண்ணும்போது அப்போ சத்திரத்தை புக் பண்ணும். சத்திரத்துக்கு எல்லாரையும் வர வச்சிரும். காலையிலேருந்து மாலை வரை நான் இருக்க போகிறேன். எல்லா குடும்பத்துட்டையும் ஒரு 1/2 மணி நேரமாவது மனம் விட்டு பேசணும் எனக்கு அப்படின்ற மைண்ட் செட்டில் தெளிவாக இருக்காது. அப்போ ஒரு 6 மணி நேரம் மினிமம், அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் டு 10 ஹவர்ஸ் ஆகும். அந்த சத்திரத்தை போய் கேட்டால் காத்தால ஒரு எக்ஸ் சத்திரத்தை போய் இதை கொடுத்துட்டு வராங்க. சார் இது உண்மை சார், நடந்த உண்மை. போயிட்டு சத்திரத்தை போய் கொடுக்குறாங்க அட்வான்ஸ். சாயங்காலம் அந்த சத்திரா மேனேஜர் வந்து, சார் வேற சத்திரம் பார்த்துங்க, அட்வான்ஸ் கொடுத்துருப்பாரு. திருப்பி கொடுத்துட்டாரு. என்ன காரணம்? அழுத்தம். அதை அவர் வந்து புரிஞ்சுக்குங்க சார். கட்சி அதாவது எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு, எல்லா கட்சி அப்போ எல்லாமே பரப்புரை பண்ணியிருந்தாங்க, எல்லா கட்சிகளும் பண்ணிட்டாங்க, முதலமைச்சர் முதற்கொண்டோம். அதனால நீங்க தயவு செய்து ஒரு SOP போட்டதுக்கு அப்புறம் இதை கிரியேட் பர்மிஷன் கொடுங்கன்றது கோர்ட் சொல்லிச்சு. 2 மாசம் ஆச்சு, இன்று வரை தமிழக அரசாங்கம் இதுக்கான எந்த நடவடிக்கை எடுக்கல. 41 இறந்த குடும்பத்தை ஒரே நைட்ல உங்களால வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த குடும்பத்துக்கான எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த தமிழக அரசுக்கு வாழ்த்துக்கள். பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குது, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி, அட்மின் கெப்பாசிட்டி இருக்குன்னா இது நீங்க ஒரு வாரத்தில் SOP ரெடி பண்ணி இருந்திருக்கலாம். உண்மைக்கு ஒரு பவர் இருக்கு சார். உண்மை அதான் உறுதியான பவர். அதை எவனாலும் தடுக்க முடியாது. அது வெகுண்டு வெளியில வந்து நின்று கிழிக்கும் போட்டு. சார் இவங்கெல்லாம் பைசா கொடுத்துதான் சார் வந்து கோடிகள்